தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இப்போ ஒரு மீட்டப் பண்ண முடிஞ்சு இப்போ நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க. இப்போ ஆர்ஜி தமிழா நம்மளோட ஜிதிஷ் நிற்கிறாரு, அவர் ஆரம்பிச்சுட்டாரு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது ஏஜே சிஸ்டர், நம்ம யாதும் ஊரை யாவரும் கேளீர் பிரேவி நிற்கிறாரு, நம்மளோட மாஸ்டர் நிற்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் இந்த ஃபுல் நேம் சங்கரலிங்கம் கிருஷ்ணகாந்தன். ஆனால் எல்லாருமே கிருஷ்ணா மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் நான் டான்ஸ் கொரியோகிராஃபர். நான் இந்தியாவில் டான்ஸ் படித்து கலாஷேத்ராவில் ப்ரொஃபஷனல் கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம். நோர்வே சர்வதேச விருது எடுத்திருக்கேன். 2015 தேசிய விருது வாங்கியிருக்கிறேன். அப்படி எல்லாமே வாங்கி எங்களோட பிள்ளைகள் ஒரு கட்டம் கட்டமாக கொண்டு போய் பெரிய ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, இப்போ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நாங்கள் 2 வருஷம் வளர்த்து ஃபோன் பண்ணி வார நேரம் உண்மைக்கும் எங்களுக்கான சூழல் இங்கே இல்லை. சினிமான்ற ஒரு உலகம் உண்டு எங்களுக்கு இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தாலும் அடுத்த நகரத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த பிள்ளைகளை நான் வந்து மாயை கிரியேட் பண்ணிடலாம். அது என்ன, இங்கே ஸ்ரீலங்காட உச்சம் தொட்டாச்சு, அந்த உச்சத்துக்கு போயாச்சு. சிங்கள சினிமா வரைக்கும் போயிட்டேன். லீடிங் ஹீரோ ஹேமாலோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டாக வெளியான ஐஸ்கிரீம் படத்தை கூட நான் தான் கொரியோகிராஃபர். அப்போ அவ்வளோ தூரம் போனாலும் எங்களுக்கான அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான எங்களுக்கான ஊதியம் வருதில்லை. ஏன்னா அந்த ஃபீல்டு இல்லை இங்கே. அப்போ தாற்பயம் நாங்கள் கண்டிப்பாக எல்லா துறையும் வளர்க்கணும் இங்கே. அதுக்கான முயற்சி தான் இன்றைய வரைக்கும் செய்கிறேன். நானும் ஒரு படைப்பாளி, நானும் ஒரு படம் எடுத்திருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் அறுவமாடு பண்ணியிருக்கேன். போன வருஷம் பாரதிராஜா அப்பாவோட டிரெக்டர் பாரதிராஜாவோட வீட்டிலேயே தான் நான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் அவ்வளோ தூரம் இருந்தாலும் இப்போ இந்த ஷோவுக்கு கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ரூபா நாங்கள் செலவழிச்சு இந்த ஷோவை பண்ணுறோம். நான் ஒரு படைப்பாளினா என்ன செய்வேன்? நான் ஒரு படைப்பும் இந்த டான்ஸ் கொரியோகிராஃபிங் திறமையை தான் காட்ட முற்படுவேன். ஏன் நான் கலைஞர்களை ஊக்குவிக்கிறேன்? அடுத்த நகர்வுக்கு நாங்கள் நகரணும். ஏன்டா ஊக்குவிப்பு தட்டி கொடுப்பு தான் கண்டிப்பாக அவங்கள கொண்டு போகும். நான் ஆரம்ப காலங்களில் வந்து போட்டியின் அடிப்படையில் இந்தியாவில் வந்து டிரெக்டர்ஸ் கொண்டு வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் பேனல் பண்ணி அதுல இருந்து தேர்வு செய்து தான் இந்த விருதுகள் வழங்கிட்டு வந்தாங்க. இப்போ முன்னணி அதால் வந்து இப்போ ஒரு ஷமில், உங்களுக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர் ஷமில் இந்தியன் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அதை நான் போட்ட ஒரு கோட்டால். அடுத்த முதல் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக கலைஞர்கள் இருந்தவங்க ஒரே குடையங்கள் 2014ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க எல்லாரையுமே. அப்போதான் அறிமுகம் தெரியுமா, யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்காங்களா, மட்டக்களப்பில் எப்படி இருக்கிறாங்களா, கொழும்புல எப்படி இருக்கிறாங்களா. உங்களுக்கு தெரியும், பெரிய ஷோன்னாலே எல்லாம் கொழும்பு நோக்கி ஓடுவாங்க. முதல் முறையா ஒரு விருது வழங்கும் விழாவில் சகல கலைஞர்கள் 400-500 கலைஞர்களை ஒரு குடையின்களை முதலாக கொண்டு வந்து 2014. அதை நாங்கள் செய்கிறத சிறப்பாக செய்தால் கண்டிப்பாக அது ஒரு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை 2 வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கேன். மட்டக்களப்பு தேடி வரலையா, அவங்க வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. வரல, என்ன காரணம்? நாங்கள் செய்கிறத ப்ராப்பராக செய்தோம்னா வேறு. எனக்கு தெரியும், இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நான் கொழும்புல செய்தேன்னா 2-3 கோடி ரூபா சிம்பிளாக சம்பாதிப்பேன். ஏன்னா இந்த வேல்ஸ் அவார்டுக்குன்ற ஒரு நேம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரைவேட் அவார்டு எங்களோட கலைஞர்களுக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட் அவார்டாக அதை நான் கௌரவமாக சொல்லுவேன். இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் அவார்டாக நான் கொடுக்குறதால பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நான் யோசிச்சது, நானே எங்களோட கலைஞர்களுக்கு தர்ம சங்கடத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுற மாதிரி போட்டி நடத்துறேன்றது. நீங்கள் ஒரு திறமையாக இருப்பீங்க, உங்களையும் விட இவர் ஒரு திறமையா இருப்பாரு, பட் பட்ஜெட் இருக்காது. அந்த கிரியேட்டிவ் அவுட்புட் கொண்டு வரதுக்கான டெக்னிக்கல் இருக்காது. அப்போ டெக்னிக்கல் தெரிஞ்சாலும் ஒரு நார்மல் ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வர நேரமும் அவங்களுக்கு தான் நாங்கள் கௌரவிக்க வேண்டியா இருக்கும். பட் ஆனால் உங்களோட படைப்பு வந்து அதையும் விட ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ எங்களுக்கான ப்ரொடியூசர்ஸ் இல்லை, ஒரு திறமை இல்லாத காரணத்தால நான் வந்து அதை உங்களை போட்டி அடிப்படையில் நான் கொண்டு வரது பெரிய பிள்ளை இது. அப்போ நான் ரைட் என்ன பண்ணலாம்னு ஜோதிச்சு எடுத்துட்டேன். ரைட், இது எங்களோட ஊக்குவிக்கிறதுக்கு நான் செய்கிறது. ஸோ ஒரு ஆள் வாங்குறவரை விட்டு வாங்காதவர் வந்து மனவருத்தத்துக்கு உள்ளாக்குற ஒரு விடயமாக தான் நான் அதை பண்ணியிருக்கிறேன். அந்த பிள்ளையை நான் உணர்ந்து கொண்டு அடுத்த முறை நான் என்ன செய்தேன்னு சொன்னேன். அப்போ போன வருஷம் எல்லாம் இதுக்கான தகுதி அவர் கலைஞராக இருக்கணும், ஒரு புது கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும். போன வருஷம் நான் என்ன சொன்னேன், சச்சுனி சதுரங்கி ஒரு லேடி, ஒரு சிங்கள லேடி, தமிழ் ஒரு யூடியூபர் வளம் வந்ததுக்கு சச்சுனி சதுரங்கி அவார்டை வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வன்னி பிளாக்னு சொல்லி அவருக்கு அவார்டு கொடுத்துருந்தேன். நான் என்ன காரணம்னு சொன்னேன், ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு 20% தான் கண் பார்வை தெரியும். சரியா? ஸோ அப்போ அதுல ஒரு ப்ளஸ் கொடுத்ததுக்கான காரணம் வந்து அவள் வந்து ஒரு லேடி, ஒரு சிங்கள லேடி, தமிழை ஃபோக்கஸ் பண்ணி அழகாக முயற்சி பண்ணிட்டு போனது ஒரு விடயம், ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயமாகவும் ஒரு வன்னி பிளாக்ல வந்து ஒரு கண் பார்வை 20% இருந்தாலும் அவர் கரெக்டாக ட்ராவல் பண்ணி அந்த விஷயங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்ற ஒரு அடிப்படையிலையும் அந்த யூடியூபர்ஸை கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்தால நான் அவங்களுக்கு கொடுத்தேன். பிறகு இந்த முறை நடக்கிற நேரம் இந்த முறையும் 2 யூடியூபர்ஸுக்கு கொடுக்குறேன். இது வந்து எனக்கு யாருமே ரிலேட்டிவ்ஸோ அது நான் ஊக்குவிப்பு தான். அடுத்த இவங்க 2 பேருக்கு கொடுக்கறால மற்றவங்களுக்கு இல்லைன்றது இல்லை. அடுத்த நகர்வுக்கு அடுத்த 2 பேர் வருவாங்க செலெக்ஷன்ல. இப்போ யூடியூபர்ஸ் நாங்கள் இலங்கையில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 20 பேருக்கு நிச்சயம் கிடைக்கும். அது கட்டமாக கிடைக்கணும். இல்லாட்டி யூடியூபர்ஸுக்கான ஒரு விருது விழாவாக போயிரும். அது
சரியா எத்தனை வயசு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே இருக்காங்க. அப்போ நான் கட்டமாக தான் எல்லாரையுமே போன முறை கூடி எனக்கு பேசினாங்க. நாங்கள் கலைஞர்கள் இல்லையா, மட்டக்களப்பில் 13 கலைஞர்கள் விருது வழங்கியிருந்தேன். மிச்ச கலைஞர்களுக்கு கோவம். நான் அவ்வளவு இருக்குமா கொடுக்க முடியும்னால இல்லை, நான் ஒரு கட்டமாக கலைஞர்கள் தான் குவாலிஃபிகேஷன். ஸோ எல்லாருமே வருவீங்க. போன முறை வட மாகாணத்துல இருந்து ஒரு 14, கிழக்கு மாகாணத்துல இருந்து ஒரு 13, மலையகம் 10, கொழும்பு 10 என்று சொல்லி சகல கலைஞர்களும் நான் ஒரு இலங்கை தமிழ் கலைஞர்கள் என்ற குடையின் கீழே ஒற்றுமையாக்குறதுக்கான மேக்சிமம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது தாற்பயம் விளங்கினவங்க வந்து பண்ணலாம். மிஞ்சாக்கள் செய்கிற நேரம் இது. இப்போ நான் நோமலாக வரவுதேன் தெரிந்த குவியம் விருதுகள் அவரோடலாம் நெருங்கிய நட்பு வச்சுருக்கிறோம். நான் பெருசு நீ பெருசு அப்படின்றது இல்லை. நான் இப்போ அவங்கள கூடி அவருக்கு நேற்றும் ஒரு ½ அன் அவர் கிட்ட அவரோட பேசியிருந்தேன். நான் பேசிட்டு நான் அவரை என்கரேஜ் பண்ணுவேன். எங்களுக்கு தேவை என்கரேஜ்மெண்ட் தான். சரியா, அது வந்து நீங்கள் செய்கிறது செயல்பாடு. இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். அந்த கண்டென்ட் பெஸ்ட்டாக இருக்கிற நேரம் மக்கள் எவ்வளோ ரீச் ஆகுறன்ற ஒரு விஷயம் தான் உங்களோட டேலண்ட். இந்த முறை நான் மெயினாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் உண்மைக்குமே இந்த இயர் ரெண்டுலாம் செய்கிற பிளான்ல இருந்தேன். இந்த முறை நான் எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் சடனாக இந்த அந்தோணி என்ற ஒரு திரைப்படம் வந்து இப்போ நாங்களும் நிறைய படம் பண்ணியிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாரும் பண்ணுறோம். இங்கே மட்டக்களப்பில் நிறைய படங்கள் வருது. அந்த படம் என்ன செய்யுது, ஒர்க் பண்ண எல்லார்ட்டையுமே நீங்கள் ஒரு 10 டிக்கெட் வில்லுங்க, நீங்கள் ஒரு 10 டிக்கெட் வில்லுங்க. இந்த ஒரு பாவகரமான செயல் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்கள்கிட்டையே எங்களோட விஷயத்தை கெஞ்சி கூத்தாடி கொண்டு போக வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் எல்லார்ட்டையும் போகிறல்ல, சக கலைஞர்களை மதித்து கூப்பிட்றதில்லை அப்படின்னு நிறைய ஃபோல்டு இருக்குது. சரியா, அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஒப்பாரி தானே எங்களுக்கு. நாங்கள் இப்போ அடுத்த நகர்வுக்கு நகர்றது. நீங்கள் நினைக்கிறாங்க நல்ல டேலண்ட் ஆனாக்கள் இருக்கிறான். பட்ஜெட்டின் பொறுத்தபடி நல்ல டேலண்ட் ஆனாக்கள் இருக்காங்க. இந்த அந்தோணி திரைப்படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு 100க்கு 90% வந்து இலங்கை தமிழர்கள். அதில் வந்து ஹீரோவா ஒர்க் பண்ணவர் வந்து வின்சன் அண்ணா. கயல் படத்துல வந்து கயல் படம் பார்த்துருக்கீங்க தானே, அதுல ஹீரோவோட ஃபுல் ட்ராவலிங் பண்ணுவார் பாருங்க. அவர் இந்த படத்துல ஹீரோ. அவர் யாரு, யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கன். சரியா, டிஜே பானு மட்டும் இந்தியா. அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கிறா. அவர் பெரிய பெரிய லீடிங் ஹீரோக்கு செகண்ட் ஹீரோயின் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறா. அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கிறா. பிறகு மற்ற டிரெக்டர்ஸ் யாரு, எங்களோட ஒரு பிள்ளைகள் தான். ஜெனோசன் சுகிர்தன் என்ற 2 பேர் ஒரு சின்ன ஆக்கள். அந்த சினிமாவை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முறைப்படி 7-8 வருஷம் இந்தியாவில் கஷ்டப்பட்டு, அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா 4 வருஷம் அங்கே படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் அங்கே அப்படி சென்னை வாழ்க்கை எப்படி இருக்குமென்னு சொல்லி. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சினிமாவை கற்றுக்கொண்டு சும்மா இல்லை, பெரிய பெரிய கடைசியாக கார்த்திக் சுப்புராஜில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக படக்கூடாது. இல்லை உண்மைக்குமே அதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் பெருமையும் எனக்கு என்னென்னா, 60 மாடு ஷார்ட் ஃபிலிமுக்கு 2 பேரும் எனக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா, 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் அதே நக்கலாக்க, நீங்கள் என்ன படம் பண்ணாலும் எனக்கு அசிஸ்டன்ட் தானடா நீங்கள் உண்டு, அவங்களோட நக்கலாக பேசுறது உண்டு. அப்போ அந்த பிள்ளைகளை நாங்கள் கண்டிப்பாக கை கொடுத்து விடணும். அந்த இது வந்து ஒரு பிரதேசவாதம் அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்கவே கூடாது. இருக்கிறவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகணும். இது ஒரு கலைஞர்கள்ன்ற ஒரு வட்டாரம். பெருசு நீ பெருசு அப்படின்ட்டு போகாதீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு கடைக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். விளங்குத ஒரு பலன் கிடைக்கும். ஒரு ஆள் ஒரு அச்சீவ்மெண்ட் வரும் வரைக்கும். அதே மாதிரி இந்த சினிமாவுக்கும் கண்டிப்பாக செய்யணும். நான் என்ன வாழ்த்தினாலும் சரி திட்டினாலும் சரி சினிமான்னு சொல்கிற மாதிரி கடைசி காலம் வரைக்கும் கத்தி போட்டு செத்துட்டு போவேன். நான் ஒரு ஒன்று நடந்துச்சுடா, நான் இறந்தாலும் ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, கிருஷ்ணா மாஸ்டர் ஒரு ஆள் இருந்தாரு, உண்மைக்குமே இவ்வளோ பண்ணாரு, இந்த இவ்வளோ கலைஞர்களை ஊக்குவிச்சிருக்காரு, உண்மைக்குமே என்னட்ட விருது வாங்கினாக்கள் 40 ஒரு நேரம் ஒரு 10 தரம் செய்கிற நேரம் ஒரு 400 கலைஞர்கள் விருது வாங்கியிருப்பாங்க தானே. அந்த 400 கலைஞருமா நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க, ஒரு 200 பேராவது பெருமையா கதைக்க மாட்டாங்களா? ஸோ அந்த ஒரு அதான் என் டாக்கு. இந்த ஷோ இந்த 400-200 பேராவது இந்த ஷோ சம்பந்தமா கதைக்கணும். நான் செய்யறதை பார்த்து இன்னொரு ஆள் ஊக்குவிக்கணும். இது வரைக்கும் நடந்த இலங்கையில நடந்த எல்லா விருது விழாவுக்கும் என் பங்களிப்பு நான் வழங்கியிருக்கிறேன். சுடர் விருதுகள் என்று சொல்லி ஒன்று ஜெஃப்னாவில் நடந்தது. அதுக்கு என் பர்ஃபார்மிங் அதை நான் பேமெண்ட் வாங்காம போய் நான் அர்ப்பணிப்பேன். இலங்கையில நடந்த படைப்புகளுக்கும் 100க்கு 75% படைப்புகளுக்கு நான் பேமெண்ட் வாங்கினதில்லை. நானா அர்ப்பணிப்பா பண்ணினது. மேக்சிமம் நான் கோஸ்டிங்கை கவர் பண்றதுக்கான இதுகளை மட்டும் தான் கேட்டிருக்கிறேன். மற்றபடி நாங்கள் செய்வோம். ஆனால் வழியால நாங்கள் சொல்றதில்லை அந்த விஷயங்களை. சிங்கள படங்களுக்கு பேமெண்ட் வாங்குறேன், பெரிய பெரிய ஷோஸ்ன்னா வாங்குவேன். அதுகளுக்கு என்னென்னத்துக்கு வாங்கணுமோ அதுகளுக்கு வாங்குவேன். மற்றபடி ஒரு வளர்ச்சிக்காண்டி நான் பண்ணி கொண்டு இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த முறை பயங்கர அர்ப்பணிப்பா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பயணத்தோட நீங்க இணைஞ்ச டீம் தான் இனி வரும் காலங்களில் வேல்ஸ் விருது விழாவில் வருடந்தோறும் 2 யூடியூபர்ஸை எப்பவுமே செலக்ட் பண்ற உரிமமும் உங்களுக்கு தான் இருக்கும். அதுல நான் தலை போட மாட்டேன்.
உங்களோட அந்த ஜூரிக்கு நான் கொடுத்துருவேன். இந்த ஜூரி நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு பிறகு வேறு துறைகள்லையும் நீங்கள் இருக்கிற ஆக்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் அதை வந்து அதுக்குரிய ஜூரிஸ் இருக்கிறாங்க. பெட்டிக்லோவில் கொஞ்சம் ஜூரிஸ் இருக்கிறாங்க, கொழம்புல இருக்கிறாங்க, ஜெஃப்னாவில் இருக்கிறாங்க, ஒரு சீனியர்ஸ் டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சினிமா சார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் போட்டுட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தனிப்பட்ட ரீதியாக நான் யாருக்குமே கொடுக்குறதில்ல. போட்டி அடைப்பில் எல்லாம் கொடுத்தாலும் அந்த ஜூரிஸை விட்டு நான் செலக்ட் பண்ணுறது ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணுவேன். வளர்ந்து வாரத்துக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். மிஸ் பண்ணாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள அந்த டைமில் இது பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அந்த இன்வால்மெண்ட் தான் எனக்கு ஒரு 3-4 கலைஞர் இன்வால்மெண்ட் தான் என்னால் போட முடியும். மற்றபடி நிகழ்ச்சி நடத்துவர் மாத்திரமே, மிச்சம் கலைஞர்கள் செலெக்ஷன் எல்லாம் ஒரு அனுபவ ரீதியாகவும் இப்போ அந்த தொடர்ந்து தொடர்ச்சியாக விருதுகளை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்றதும் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போய் குடோனில் தூக்கி போட்டுட்டு முன்னாள் செய்தார் முதல் செய்தார் அப்படின்றதுக்கான நான் கொடுக்கலாது. நான் தாரன் தட்டி தூக்குறேன் என்னென்னு சொன்னால் அடுத்த நகர்வுக்கு நீங்கள் போகணும், இன்னொரு பெனிஃபிட் வரணும்ன்ற இந்த விருப்பத்தின் அடிப்படையில் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இல்லாட்டி என்ன நீங்கள் என்னட்ட இருந்து கேள்விகளை கேட்கணும் என்று சொன்னாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. முதல்ல டைப் பண்ணி ஆகணும்னா யூடியூபர்ஸுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து உண்மையில யப்னா அண்ட் பெட்டிக்லோ ஸ்ரீலங்கான்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக பேசும்போது யப்னா இப்போ இந்த சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு. எப்படி சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் ஒரு கண்டென்ட்ல வந்துட்டு யாழ்ப்பாணமண்டு பேரடிச்சு வியூவர்ஸ் போகிறதுக்கும் மட்டக்களப்புன்னு சொல்லி டைட்டில் கொடுத்து வியூவர்ஸ் போகிறதுக்குமான டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ வந்து அப்போ அங்கே வந்து யூடியூப் அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கவங்க மூலம் வந்து ப்ரமோஷன் பண்ணுறது வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சின்னதாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்து யூடியூபர்ஸை கூப்பிடுறாங்க. இப்போ அந்த காலத்தில் தான் வந்து மீடியா எப்படி சொல்கிறேன், இப்போ ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கிற மீடியாக்களை கூப்பிடுவாங்க. பட் வந்து எங்களால் இப்போ நீங்கள் சொன்ன விளையாட்டுத்தனம் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் வந்து உண்மையில 16 வயசுலேயே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அதுக்கு பின்னாலே ஓடி 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 நிறைய மீடியாவிலலாம் ஏறி இறங்கி வந்து வாய்ப்புகள் இல்லாமல் தான் வந்து சரி நம்மளுக்கான பாதையை நம்மளே உருவாக்கி கொள்வோம் அப்படி சொல்லி இந்த ஃபீல்டுக்கு இப்போ 26 வயசு 10 வருஷமா இதுக்குள்ளே இருந்து ரன் பண்ணி எங்களுக்கான ஒரு இடத்த வந்து இதுக்குள்ள போயிச்சிருக்கோம். இப்போ யாழ்ப்பாணத்துல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதா இருந்தாலும் அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து எங்களை இன்வைட் பண்றாங்க அங்க வர சொல்லி. ஸோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுனாங்க. ஆனா மட்டக்களப்பில் இருக்கிறவங்களுக்கும் மேல வந்து தெரியாது. இப்போ ரீசெண்டா தான் வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்புகள் வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஃப்ரீக்வன்சி மீடியா இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ் மற்ற சோசியல் மீடியா பண்ற எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி செகண்டா வந்து நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த வகையில உங்களுக்கு பெஸ்ட் டைம் பண்ணி ஆகணும். இந்த கடமை அது நான் தேடிட்டு இருக்கேன். நான் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ அடுத்தது யார் இருக்காங்க, அதை என்ன செய்யலாம்ன்ற ஒரு தேடல் தான் எந்த தேடல் இருக்கும். நான் கண்டிப்பா அது வந்து இப்போ மீடியா செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் உங்களை ஒரு மீடியாவாக கன்வெர்ட் பண்ணி சரியா அதில் வந்து மீடியா ஸ்பான்சர்னு சொல்லித்தான் பெனஸில் டிசைன் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அது ஒரு புதுமுகமாக அறிமுகமாகமா யூடியூபர்ஸ் எல்லாமே ஒரு மீடியா ஸ்பான்சர்ஸ் அவளுக்கு உள்நுழைகிறாங்க அப்படின்ற நேரம் இனி கடமையை செய்ய வேண்டியவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பா. அந்த அது போக இன்னொரு விஷயம் வந்து நிறைய விஷயம் பண்டிகை ஓடிட்டு இருக்கு. எதை கேட்கறேன்னு தெரியாம நீங்க தகவலும் கேட்கலாமா, ஒரு 100 கேள்வியும் கேட்கலாம். நான் பாய் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க வந்து இப்ப இலங்கையிலே வந்து ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணி அதை வந்து வெளியுலருக்கு கொண்டு போறது வந்து இந்தியாவோட சேர்ந்து நம்ம குலாப் பண்ணி வெளியில கொண்டு போறதுக்குமான டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. இலங்கைன்னு சொன்னாலே வந்து எல்லாரும் மட்டம் தட்டி 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 கீழே கழிச்சு விட்டாங்க. ஆனா இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துல இலங்கையோட லாங்குவேஜ்னு சொல்லி யாழ்ப்பாண மொழியை வந்து மையப்படுத்தி எடுத்தா வந்து அந்த ஃபிலிம் வந்து ஓடும். ஆனா இலங்கையில இருந்து இலங்கை தமிழர்களுக்குன்னு சொல்லி மொழி யாழ்ப்பாணத்துல பேசுற மொழி கிடையாது. வடக்குல ஒரு மொழி பேசுவாங்க, கிழக்குல ஒரு மொழி பேசுவாங்க. சோ அப்படியெல்லாம் வந்து இருக்கு. ஆனா மொழி ஒன்றுதான், பேசுற ஸ்லாங் வந்து சோ அந்த ஒரு படி ஸ்லாங் வந்து வச்சு கொண்டு வந்து அவங்க வட்டார பேச்சுகளை வச்சு கொண்டு வந்து இதுதான் இலங்கை தமிழ் அப்படி சொல்லி வந்து அடையாளப்படுத்திட்டாங்க. ஸோ அப்படி இருக்கையில வந்து இப்ப இலங்கையில இது வரைக்கும் நிறைய ஃபில்ம் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ரீச் ஆகிற அளவுக்கு வந்து போய் சேரவே இல்லை. இப்ப அந்தோணி திரைப்படத்துல வந்து இளையராஜா அவர்கள் வந்து மியூசிக் அமைக்கிறாங்க அப்படி சொன்னது வந்து அது நிறைய ப்ரொமோட் ஆயிருக்கு. ஸோ அது நீங்க சொல்லுங்க, ஏன் அது அவங்களோட குலாப் ஜானா மட்டும்தான் வந்து இப்படி ரீச் ஆகும்? இல்லைம்மா, அதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா, நாங்க பிறந்ததுல இருந்து இப்போ எங்களோட அம்மா அப்பாக்கள் சொல்லி வளர்க்குறது தான் நாங்கள் அது உண்மைண்டே நம்பி வருவோம். அதே மாதிரி தான் நாங்கள் பிறந்து இப்போ சினிமான்றது இப்போ யுத்தம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ 2012 இங்கே மட்டக்களப்பில் நிகழ்ச்சி நடத்துகிற நேரம் டான்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் டான்ஸ் நான் இந்தியாவில் படிச்சுட்டு வந்து நான் பழக்கிற நேரம் எனக்கு ரோங் கோல் வரும். நீ கலாச்சார சீர்கேடு செலுத்துற உன்னை சுட போறண்டு கோடி எனக்கு ரோங் கோல் வந்திருக்கு செங்கலடியில இருந்து. சரியா, அப்படியெல்லாம் நான் பேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்து நான் நீ சுடுறத சுடு, நான் கள்ளக்கடத்தலா செய்கிறேன், நான் கலையை தான் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பாதையில நான் வந்து முதலா யுத்தத்துக்கு பிறகு இருந்த ஒரே ஒரு டான்ஸ் குரூப் எங்கட தான், வேவ் டான்ஸ் ஸ்டூடியோன்னு சொல்லி எங்கட தான் இருந்தது. இப்போ நிறைய வந்துட்டு அது எனக்கு சந்தோஷம்.
என்னென்னு சொன்னா இங்க நாங்க ஏன்னு சொல்ல வரேன்னு சொன்னா சினிமா தென்னிந்திய சினிமாவை தானே பார்த்து அந்த மோகத்துல இருக்கிறோம். இப்பவும் இருக்கு அதுல தாக்கம் பெரிய லெவல்ல இருக்கு. நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் உங்களோட வீட்டை டிஷ் டிவியா இது பாக்குறீங்க? வீட்டை வந்துட்டு நம்ம ஆண்டனா தான் யூஸ் பண்ணுவோம். டிஷ் டிவி பாக்குறது இல்ல, டிராமா பாக்குறது இல்ல, இந்தியன் டிராமா தான் பார்ப்பாங்க. இந்தியன் டிராமா தான். சோ இங்க அடிக்ட் ஆயிருக்கிறோம். ஹிந்தி எங்களோட வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது. ஆமா சரி, எங்களோட வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப எங்களுக்கு தென்னிந்தியா தான் எங்களுக்குரிய ஒரு பெரிய சினிமா உலகம், என்டர்டெயின்மெண்டான ஒரு பெரிய ஒரு வேர்ல்டா இருக்கு. அப்ப அந்த வேர்ல்டை உடைச்சு வரணும். அது சின்ன கிட்டத்தட்ட வேர்ல்ட் வைட்ல ஃபைட் பண்ற ஒரு சினிமா உலகமா மாறி நிக்கிற ஒரு தமிழ்நாட்டு சினிமாவை நாங்க உடைச்சு வாரன்றோம் நினைச்சு நம்ம கற்பனையும் பண்ண முடியாது. அதாவது சாதாரணமா அவங்க உட்கார்ந்துருந்த ஒரு சாங் எப்படி ஷூட் பண்ண போறோம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி போட்டு ஒரு சாங் எடுக்கிற காசு நாங்க இங்க சினிமா எடுத்துட்டு போயிடலாம். விளங்குதா? ஆனா அவங்கள கற்பனையே எப்படி கொண்டு வராங்கன்றதுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எங்களால் அப்படி ஒர்க் பண்ண முடியல தம்பி. இப்ப நம்ம ஒரு சாங் பண்ண போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றேன் பிரவீன் சாங் வைக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்களேன் தம்பி, 10 லொக்கேஷன் போகலாது, லொக்கேஷன் போனா காசு போகும், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், அந்த பிரச்சனை இருக்கு, ஒரு நாள்லயே அடிச்சு விட்டுறணும், என்ன பண்ணுவோம் ரெண்டா ஓகே, ஒரு நாள்லயே நொந்து நூலாகி இப்படித்தானே நோமலா நம்ம ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதை நான் எடிட் பண்ணணும். எடிட் பண்ண எனக்கு அதுல எனக்கு இருக்கிற ஃபோல்ட் விளங்கும். அந்த நேரம் விளங்காது, நம்ம என்ன ஞானி கிடையாது. சரியா? அப்ப எங்களோட ஃபோல்ட் விளங்கும். அந்த ஃபோல்டை நான் திருப்பி ரீடேக் பண்ணி திருப்பி நான் அதை ரீஷூட் போறதுக்கு பட்ஜெட் இல்லை. விளங்குதா? அப்ப இப்படி குறைச்சு 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 குறைச்சி ஒரு 10 லட்சம் ரூபாய் செய்ய வேண்டிய ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து நிற்கும். அது எப்படி நல்ல படைப்பா வரும்? எப்படி ஸ்டாண்டர்டா கொண்டு வரையில? அப்ப அந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வரதுக்கு இங்க நிதி இல்லை, மார்க்கெட்டிங் இல்லை. சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் அதுக்கு ஒப்பாரி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மட்டக்களப்புல இருந்து நாங்க ஆரம்பிப்போம். அது வந்து நாளைக்கு மட்டக்களப்புல செய்யற படைப்புக்கு ஜாழ்ப்பாணத்தாக்கள் செய்யணும்ன்ற உணர்வை தூண்டட்டும். நீங்க செய்யுங்கன்னு நாங்க கேட்க தேவையில்லை. இப்ப எங்களுக்கு இப்ப எனக்கு யாரும் செய்யுங்கன்னு சொல்லலையே. ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரன், இந்த இடத்துல நான் பிளவிடக்கூடாது, நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் பதிவிட்டு ஆகணும், இந்த படத்துக்கான ஆதரவை நான் வழங்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுனபடியெல்லாம் நான் எஃபெக்ட் பண்றேன். பிரவீனுக்கு தெரியுமே, ஃபார்ம் அது அது கடன் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், மிக பிஸி ஷெட்யூல்லாம் நான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் 10 மணிக்கு தூங்குறேன், என்ன செய்யறேன்னு கேளுங்களேன். சரியா? நான் என்னண்டா இந்த படத்தை எப்படி அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்க திறமுள்ள நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா அதை நீங்க அந்த பயணிச்சு போவீங்க, அந்த வழி தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கிருந்து பஸ் ஏறுனா அதை டிரெக்டா கொழும்புல போய் இறங்குதுன்னு தெரிஞ்சா நீங்க பயணிப்பீங்க. அப்ப அந்த பயணத்துக்கான வழியை ஜெனோசரன் சுகிர்தனும் ஓசை ஃபிலிம் ரமண அண்ணாக்களும் அதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நம்பி கோடிக்கணக்கில் கொட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இளையராஜான்னு சொன்னா இவ்வளவுக்கு பேமெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது முதல்ல எங்கட இலங்கை தமிழ் சினிமாவை மியூசிக் பண்றேன்னு சொல்லி அவர் ஓம்பட்டதே ஒரு பெரிய ஒரு வரலாறு அது. அப்ப நம்ம ஸோ இந்த நேரத்தில் இந்த வரலாறுல நாங்கள் பயணிப்போம். விளங்குது? இது பயணிப்போம். உங்களோட ப்ரொஃபஷனலை தாண்டி இந்த விஷயங்களை பயணிப்போம். இது வந்து உண்மைக்குமே ஆரோக்கியமான ஒரு இடம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு மகன், இப்ப அந்த நான் சொன்ன பதில் வந்து அங்க இருக்கிற ஒரு அந்த மோகம்தான் காரணம். அந்த மோகத்தை உடைக்க கஷ்டம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மெதுவா வீடு சேரணும். நீங்க சும்மா இல்லை, திசைன்ற ஒரு படம் நானும் எடுத்து 2015 அதே திரைப்படத்தை எடுத்து மோட்டிவேஷன் மூவியா எடுத்து, சரி நான் ஆர்ட்ட கொண்டு சேர்ப்போம், இதை சரி மாணவர்கள் மத்தியில கொண்டு சேர்ப்போம் ரெண்டு பிளான் பண்ணி திசைன்ற ஒரு 1 hour படம் எடுத்து, அந்த திசை படத்தை வந்து எல்லா ஜோனல் டிரெக்டர் மாதிரிட்ட மீட்டிங் போட்டு ஃப்ரீயா போட்டு காட்டி எல்லாம் செய்து, நீங்க அந்த டைம்ல 5.1 சவுண்ட் செய்து, போலி சவுண்ட்ல இருந்து டப்பிங்ல இருந்து சகலம் நான் இந்தியாவில தான் செய்தேன், நான் தமிழ்நாட்டுல செய்து ஒரு மோட்டிவேஷன் மூவியை நான் கொண்டு வந்து அந்த படத்தை கொண்டு வர நேரம் நான் வெற்றி அடைய முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு சிடி அடிச்சு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, எனக்கு வரலாட்டியும் பரவாயில்ல, அந்த சிடியை வில்லுங்க கமிஷன் பேஸ்ல உங்களுக்கு வரட்டும் அந்த சம்பளமா போகட்டும்னு சொல்லி சிடியும் வித்து பார்த்தேன். ஒரு வீடா கொண்டு போய் சேர்ப்போம் உண்டு. நான் எடுக்காம முயற்சி எதுக்குமே இல்லை தம்பி. சரியா? அப்படி இருந்து நான் பிடப்பாகல. விளங்குது? ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் அதை சரியான இடத்துல பாயிண்ட் எல்லாம் கை வைக்கலன்றது மட்டும் எனக்கு தெரியுது. சரியா? அந்த பாயிண்ட் எப்போ வரும்ன்றதை நான் பார்த்துட்டே இருக்கேன், தேடிட்டே இருக்கேன். ஆனா நான் சோர்ந்து போகப்படுறது. ஏன்னா நான் உண்மையா விரும்புறது கலையை. அப்ப நான் பயணிச்சு கொண்டே இருப்பேன். என்னால முடிஞ்சது இந்த தம்பியை ஓரளவுக்கு தென்னிந்தியா வரைக்கும் கொண்டு போயிட்டு, நான் அவரை கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொண்டு போய் எஸ்வி சாகர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீலங்கன் கோட்டலன்ல வந்து இப்போ ஒரு கிளிநொச்சி பையன் கால் இல்லாத ஒரு பையன் பெர்ஃபார்ம், அதில் கொரியோகிராஃபர் அவர் தான். இப்போ ராவணா டீம்னு சொல்லி அந்த கொண்டு போயிட்டு இப்போ கோட்டலன்ல 2 பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் கொரியோகிராஃபரும் தம்பி தான். இப்போ அவங்களெல்லாம் ஸ்ரீலங்கன் கோட்டலன் நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு இங்கே ஆடிஷனில் நான் தான் ஜட்ஜ்மெண்ட் பேனலில் இருந்தேன். நான் தான் அவங்களை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டேன். இன்னொரு பிள்ளையும் அந்த மனக்கணக்கில்
போயிட்டு இருக்காரு, போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த பிள்ளையும் செலக்ட் பண்ணது நான் தான். அப்போ அப்படி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்தா தானே எடுக்கலாம். எடுத்தோடனே ஒன் ஷாட்டில் மூவ் பண்ணிடலாது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது அவனால் அப்படி இருந்தும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு 8 to Z எனக்கு தெரியும். அந்த பிள்ளைகளோட நான் சின்ன வயசுலேருந்தே நட்பேன். நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணுமே ஜெஃப்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை சரியான ஒரு யூனிட்டை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. சாலை பூக்கள்ன்ற ஒரு படம் ஒன்று பண்ணினவங்க அந்த டைமில். அந்த நேரம் இவங்க அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்புறம் சக்தி டிவியில் தினேஷோட ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அதிலிருந்து ஒரு கேச்சப் பண்ணி அப்புறம் இந்தியா ட்ராவல் பண்ணி அது நம்மட விமல் படத்திற்கெல்லாம் அசிஸ்டண்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறானுங்க. அது பெரிய ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னால் அந்த படம் அந்தோனின்ட்டு வந்திருக்கு. அதுவும் சும்மா அமௌண்ட் இல்லை. ஒரு அந்த சின்ன ஆக்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை தலையில போட்டிருக்காங்க. சொதப்பு மாதிரி இருந்தா சரி அவங்களோட கதை. இன்னைக்குமே வாய்ப்பு தாரத்துக்கான ஒரு பெரிய ஒரு களமே இல்லையே. அப்புறம் யார் வாய்ப்பு தார உங்களுக்கு? அந்த வாய்ப்பை நீங்க கட்டமைச்சு கொண்டீங்கல்ல, அதே மாதிரி நானும் கட்டமைச்சு கொண்டேன். அந்த வாய்ப்புகளை இப்படி உருவாக்குறது, அந்த வாய்ப்புகளை பிறகு நான் அந்த வாய்ப்பை கொடுக்குற ஒரு ஆளா நான் மாறினேன். இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறாங்கன்ற பேமெண்ட்ஸ், மியூசிக் டைரக்டர் பேமெண்ட்ஸ், என்னோட ஒர்க் பண்ணுவாங்க டப்பிங்கிற சகல பேருக்கும் நான் பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் மாறினாலும் உண்மைக்குமே கலை எனக்கு சாப்பாடு போடுதில்லை. நான் எனக்கு அதை நான் உயிரை விரும்புகிறபடியால் என்னால் எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் காசு இருந்தால் திருப்பியும் அதுக்குள்ள கொண்டு வந்து கொட்டுறது. அப்படிதான் எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. அதை மாற்றணும். அதை மாற்றினா ஃபியூச்சரில் உங்களுக்கு எனக்கு பின்னால் இருக்கிற இந்த பிள்ளைகள் அவங்க எல்லாம் வளர்ந்து வருவாங்க. அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதை நான் தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சின்னவராக இருந்து செய்தாலும் நான் உங்களுக்கு பின்னால் பயணிக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா அதில் எனக்கு நம்பிக்கையும் திறமையும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ட்ராவல் பண்ணுவேன். அந்த விஷயங்கள் இருக்குது. சினிமா வளர்க்குறதுக்கு நம்ம ஒற்றுமை தான் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த அந்தோனிக்கு கொடுக்குற ஒரு ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஈவன் நம்ம போடுற பட்ஜெட்டை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் இப்போ நீங்கள் எல்லாம் யூடியூபர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ இந்த யூடியூப்பில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது தானே. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி வந்தது? நெட்டில் பார்க்குற நேரம் பார பேமெண்ட்ஸ். இப்போ நீங்களும் ஒரு நல்ல டொலர்ஸ் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யூடியூபர்ஸாக நீங்கள் மாறும் பட்சத்தில் சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும், மாஸ்டர் எனக்கு ஒரு 1 million சிம்பிளாக இண்டியில் இதை ஏர்ன் பண்ணலாம் இதை போட்டேன்னு சொன்னால். பட் நீங்கள் ஒரு ஹோப் கொடுக்குற நேரம், நீங்கள் கொடுக்குற நேரம் ப்ரொடியூசரை நான் கொண்டு வரேனே செய்யலாம். ஒரு 10 யூடியூபர்ஸ் நீங்கள் $1 million ஸ்ரீலங்கன் ருப்பீஸை உங்களுக்கு கொண்டு வர இயலக்கூடிய டேலண்டான ஒரு யூடியூபர்ஸாக நீங்கள் மாறும் பட்சத்தில் நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி நடக்கி விரும்புகிறாக்கள், உங்களோட திறமையான ஆக்கள் அவ்வளோ வேறு நான் உள்வாங்கி ஒரு படத்தை போட்டு $1 கோடி எனக்கு ரிட்டர்ன், ஒரு 50 லட்சம் போட்டு படம் எடுக்கிறோம், ஒரு $1 கோடி ரிட்டர்ன் வருதுன்னா நான் ப்ரொடியூசரை கொண்டு வருவேன். புரியுதா? ஸோ அதுகளை நம்ம பண்ண முடியும். நீங்கள் உள்ளுக்கு பேமெண்ட் வாங்கினாலும் அடுத்த ரீச்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிற நேரம் அப்படி நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் வளர தான் அடுத்த நகர்வு போகலாம். இப்போதைக்கு இதை நான் பார்க்குறது இந்த அந்தோனி திரைப்படத்தை மட்டக்களப்பில் பிரதேசவாதம் இல்லாமல் ஒற்றுமையாக அதை நம்ம செய்து காட்டணும், அந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்றத இந்த தேவைப்பாடு இருக்கிறதன் அடிப்படையில் நான் இவ்வளோ ரிஸ்க்காக எடுத்து இது பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்குமான அங்கீகாரமும் கிடைக்கணும் என்றதில்லை. நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் போன வருஷம் உண்மைக்குமே ஒரு ஆசிரியருக்கு வழங்கியிருந்தேன். அது பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சிட்டு, சரியா, பூகம்பமாக வெடிச்சிட்டு. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் விருப்பம். உண்மைக்கும் எந்த ரிப்போர்ட்டர்ஸுக்கு கொடுத்தா இந்த கழுத்து பறக்கும், அந்த ரேஞ்செலாம் இருக்குது. அப்புறம் ஸோ நான் அதனால இந்த சில கேட்டகரிஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். இந்த ஒற்றுமை இல்லை. ஆனா நம்ம அந்த யூடியூபர் நம்மள ஒற்றுமை ஆளாளுக்கு நான் உண்மைக்குமே PhD அப்படின்னு முடிச்ச டீச்சர்ஸ் மாதிரி பெரிய லெக்சரர் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கு கொடுத்தேன், நான் நயனன் சாருக்கு கொடுத்தேன். அது ஏன் கொடுத்தேன் சொல்லுங்க. இல்ல டீச்சிங் நீங்க மாணவர்களுக்கு கல்வியை புகட்டியிருப்பாங்க, ஒரு விஷயமும் போட்டிருப்பாங்க. உண்மைக்குமே மரநடுகுன்றது அவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டான ஒரு விஷயம். அப்துல் கலாம் ட்ரீம்ல அதுவும் உண்டு, சரியா, விவேக்ல ட்ரீம்ல அதுல உண்டு. அப்படி இருக்கிற டைம்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் மரக்கன்றுகள் மீசிருக்கிறாங்க காடுகள்ல மாணவர்களோட போய். அது சின்ன அச்சீவ்மெண்ட் இல்லை. அது ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை உருவாக்கின ஒரு செயலும். அதைத்தான் அதை மென்ஷன் பண்ணி கொடுத்தது. இவர் ஒரு சிறந்த எல்லாரையும் மட்டக்களப்பு மாவட்டத்துல படிச்சவர், இவர் அப்படி இப்படி நான் கொடுக்கல, அவர் யங் போய் தான். அப்போ எந்த வயசு தான் அவர் இருக்கும். அப்போ அவருக்கு நான் கொடுத்த சீனியர் டீச்சர்ஸ்மா இருக்கலாம் கோவம், லெக்சரர்மா இருக்கலாம் கோவம். எனக்கு என்னதான் எங்களோட ஓப்பன் யூனிவர்சிட்டி லெக்சரர் ஞானம் சார் தான் பர்சனல் அட்வைசராக இருக்கிறாரு. அவரை நோவு அடிச்சு போட்டாங்க. அவ்வளவுக்கு கேள்வி
நின்று நீங்கள் சார் நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு அப்போ இது இல்லையா அது இது இல்லைன்னா அவருக்கு சிட்டியான ஏஜ் அந்த முறை சொல்லித்தாரு சார். டிஸ்கஷன் நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி மீட்டிங்கை போட்டால் சாரோட காய்க்கணும் சொன்னார், தயவு செய்து இந்த டீச்சர் மேருக்கு மட்டும் கொடுத்துடாது அப்படின்னு முதல் இதே. இப்படி இருக்கு பிரச்சனை இங்கே. சரி, ஓகேங்க. இப்போ நாங்கள் மதிய லஞ்சை முடிச்சுட்டு இப்போ நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ மாஸ்டரும் இப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்களையும் சொல்லி தந்தார், அனுபவத்தை வச்சு சொல்லி தந்தார். இப்போ இந்த மீட்டப் வந்து முக்கியமாக என்ன காரணத்துக்காக? மீட்டப் வந்து முக்கியமாக ரெண்டு விடயம். ஒன்று வந்து இலங்கை தமிழ் கலைஞர்களை கௌரவிக்கிற மாபெரும் விருது வழங்கும் விழா, வேல்ஸ் விருது விழா. இந்த முறை அந்தோனியின் வேல்ஸ் விருது விழான்னு சொல்லி நாங்கள் அதை சிறப்பாகவும் பெருமையாகவும் செய்கிறோம். மட்டக்களப்பு தேவநாயகரங்கில் மாலை 3:30க்கு அனுமதி எல்லாருக்குமே இலவசம், வந்துருங்க. அது மட்டும் இல்லை, இலங்கை தமிழ் சினிமாவில் முதலாவது ஒரு சிறப்பம்சம் இடம்பெற்றிருக்கு. எங்களுடைய இசைஞானி இளையராஜா வந்து இலங்கை தமிழ் சினிமாவுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அந்த படக்குழுவினர்களையும் ஒரு கௌரவிக்கும் மாபெரும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எங்களோட மக்கள் எல்லாருமே அந்த வரவேற்பை தரணும். எல்லாரும் வாங்க, அனுமதி இலவசம். நன்றி. அனுமதி இலவசம். வருகின்ற 2ஆம் தேதி கட்டாயம் வாங்க.